வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம நிறைய டாபிக்ஸ்க்கு டெஃபினிஷன் அண்ட் மீனிங்ஸ் பார்த்திருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோல வாட் இஸ் ஆசிட் அண்ட் ஹூ இன்வென்டட் இன் ஆசிட் அண்ட் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆசிட்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, a chemical that gives off hydrogen ions in water and forms salts by combining with certain metals அப்படின்னு சொல்றாங்க. இப்போ gives off hydrogen அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் சம்திங் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ். அதாவது என்ன அப்படின்னா, கெமிக்கல்ங்கிறது ஹைட்ரஜன் அயான்ஸ வாட்டர்ல என்ஹான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி சால்ட்ஸோட கம்பைன் பண்ணும், செட்டின் மெட்டல்ஸோட கம்பைன் பண்ணும்போது சால்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுது. இததான் எக்ஸாக்டா நம்ம ஆசிட்னு சொல்றோம். இன் கெமிஸ்ட்ரி டேர்ம்ல அண்ட் கெமிக்கல் டேர்ம்ல பார்த்தோம்னா, an acid is a chemical that can donate a proton or accept an electron pair. அதாவது புரோட்டானை டொனேட் பண்ணாலோ அல்லது எலக்ட்ரான் பேர்ஸ அக்செப்ட் பண்றதையோ நம்ம ஆசிட் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதான் ஆசிடோட டெஃபைன். ஓகேவா? அப்போ ஆசிட யாரு இன்வென்ட் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓவர் 16 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆல்பர்ட் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு லேபரட்டரியில ஃபர்ஸ்ட்லி சிந்தசைஸ்ட் ஆசிட். ஓகே, என்ன ஆசிட் சிந்தசைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை LSD சொல்றாங்க. அதாவது லைசர்ஜிக் ஆசிட் இன் டை மெத்தைல் அப்படிங்கிற ஒரு ஆசிட் தான் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ஆசிட் பார்த்தாச்சு, யாரு ஆசிட ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு pH வேல்யூனா என்னன்னு தெரியணும். pH வேல்யூவை 0 to 14 வரைக்கும் மெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய 7 நியூட்ரல் அப்படின்னும், 7க்கு கிரேட்டர் தானே இருக்கக்கூடியதா பேசிக் அப்படின்னும், 7க்கு லெசர் தானே இருக்கக்கூடிய அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த pH லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செட்டின் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் அண்ட் ஹைட்ராக்சில் அயானோட கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம pH லெவல் அப்படின்னு சொல்றோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, acids react with bases to form salts and water. பேசஸோட ரியாக்ட் பண்ணும்போது பேசஸோட சால்ட் அண்ட் வாட்டர்ல ரியாக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. acids react with some metals to produce hydrogen gas. அதாவது மெட்டல்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணும்போது some hydrogen கேஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Acid turns blue litmus paper to red. ஆசிட் வந்து லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூவா இருக்கிறத ரெட்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆசிட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆசிட் வந்து கண்டிப்பா ஒரு மஸ்ட் டு பி கண்டக்டட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, HCl அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்பூரிக் ஆசிட். மோர் தென் நிறைய ஆசிட்ஸ் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு இந்த வீடியோல ஆசிட் பத்தி ஒரு ஸ்மால் கிளாரிபிகேஷன், ஆசிட்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் கிளாரிபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியான முறையில அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.